அலங்கு டிசம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சமுதாயம் சம் ஆதாயம் இருந்தா தான் இந்த சமுதாயம் நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். வணக்கம். எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, திருமாணிக்கம். பிஆர்கே பிலிம்ஸ் நிறுவனங்கிற தயாரிப்பு. பிஆர்கே பிலிம்ஸ் யாருங்கன்னா, தெலுங்குல இவங்க நிறைய படங்கள் பண்ணுவாங்க. ஒரு நண்பர்களா சேர்ந்து 3 பேரா சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. திருமாணிக்கம். இந்த படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு பார்டர்ல குமுளி ஏரியால லாட்டரி சீட்டு விற்கிறவர். லாட்டரி சீட்டு விற்கிறவரா யார் நடிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையின் நாயகன் சமுத்திரக்கனி. இவர் சின்ன வயசுல கதையை நம்ம சொல்ல வேணாம், இருந்தாலும் இவன் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு லாட்டரி சீட்டு ஒரு பாய்கிட்ட வேலை செய்யற வாய்ப்பு கிடைக்குது. அந்த பாய் மூலியமா அவர் இறப்புக்கு அப்புறம் அந்த கடையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அருமையான மனைவி, 2 குழந்தைகள், மாமியார், இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா மட்டும்தான். அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு குமுளி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல லாட்டரி சீட்டு கடை வச்சிருக்காரு. அங்க தள்ளாத வயசுல தான் பொண்ணை கட்டி கொடுத்து வாயு மயமா இருக்க பொண்ணை வச்சு வாழலின்னு மருமக பொண்ணை வீட்டுக்கு கட்டி விட்டுருவான். அந்த பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ண போன தகப்பனாரை திருப்பி அனுப்பிச்சிருவான் அந்த மருமக. ஒண்ணு பணம் இருந்தா பேசலன்னு, பணம் எப்படி நம்ம சம்பாதிக்க போறது என்னங்கிறது தள்ளாத வயசுல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருப்பாரு. அங்கதாங்க இயக்குனர் ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குப்பை அள்ளுறவங்க எல்லாருமா சேர்ந்து அடியே ஆளுக்கு 10 ரூபா போட்டு போன வாரம் 1.5 கோடி ரூபா விழுந்திருக்குடி, 2 கோடி ரூபா விழுந்திருக்குடி, பரிசிச்சுட்டு வாங்குவோமா நம்மளுன்னு. சரி நம்மளும் வாங்கலாங்கிற போது, ஆகா இப்படி ஒரு ஐடியா இருக்குது. என்ன, அந்த வயதானவர் லாட்டரி சீட்டு வாங்க போறாருங்க. வாங்க போய் இடுப்புல பணத்தை தேடுறாரு. பணம் இல்லை. தேவைக்கு கிடைக்காததான் தேவைக்கு அதிகமா கிடைக்கிறது தான் எப்பவுமே ஒரு வழிதான். இந்த லாட்டரி சீட்டு உரிமையாளரான கடை உரிமையாளர் சமுத்திரக்கனி, ஐயா என்னையா தேடுறீங்கன்னா, இல்லையா கையில பணம் வச்சிருந்தேன் காணுங்க. பரவாயில்லையா, நீங்க எடுத்து வச்ச சீட்டு 3 நீங்க எடுத்துட்டு போங்கிறாரு. இல்ல வேணாம், நான் பணத்தை கொடுத்துட்டே நாளைக்கு வாங்கிக்கிறியான்னு பதறல இருக்கணும் போது இவர் டீ வாங்கி கொடுத்து கையில 200 ரூபா பணமும் கொடுத்து, ஐயா நீங்க சீட்டை வாங்க வருவீங்களா பணம் கொடுத்து, அப்ப இந்த 200 ரூபா பணம் கொடுங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. பார்த்தா அதிர்ஷ்டங்கிறது, ஸ்கிரீன் பிளேங்கிறது அதான் இயக்குனர். ஒவ்வொரு இடத்துலயும் இயக்குனரோட பஞ்சு நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அந்த லாட்டரி சீட்டுக்கு 1.5 கோடி ரூபாய் பரிசு விழுதுங்க. அந்த பணத்தை நேர்மையானவன் லாட்டரி சீட்டை கொண்டு போய் அந்த பெரியவர் கையில கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க கடையை அடைச்சிட்டு. அதுல இருந்தாங்க படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகுது. திருமாணிக்கம் மாணிக்கமா இருந்தவர் திருமாணிக்கமா மாறுற நேரமே இதாங்க. அதுல நடக்கிற பிரச்சனையில ஒவ்வொன்றும் இயக்குனர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. படத்தோட நட்சத்திர பட்டாளங்கிறது உண்மையாவே இந்த படத்துக்கு பெரிய பலு சேர்த்திருக்கு. இருட்டுறதுக்குள்ள ஆளை பிடிச்சிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிப்பாங்க. அதாவது சமுத்திரக்கனி, இளவரசு, சாம்ஸ், ஸ்ரீமன், நிறைய ஆர்டிஸ்டுங்க. எல்லாத்துக்கும் இந்த படத்துக்கு முத்தாய்ப்பா யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தான் அந்த வயசான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியா நம்ம வடிவுகர் சீமா நடிச்சிருக்காங்க. அவரோட பொண்ணு அவர் புதுமுகம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல குறைன்னு சொல்ல முடியாது. தான் 2வது குழந்தை சரியா பேச்சு வராத குழந்தை. தான் ஒய்ஃபு சொல்லுவா, எங்க நம்ம பிள்ளைக்கு பேச்சு வரல, இந்த பரிசு அவன் தான் பணம் கொடுக்கலங்க, நமக்கு தாங்க சொந்தவங்கண்ணா. இல்ல அவருக்கு எடுத்து வச்சதை நான் கொண்டு போய் கொடுக்கறதா மரியாதைன்னு அந்த சீட்டை எடுத்துட்டு அந்த பெரியவர்கிட்ட ஒப்படைக்கிறது தாங்க படத்தோட கதை. சும்மா சீன்ஸ் ஒவ்வொன்று விறுவிறு நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது லாஜிக்கான சினிமாங்கிறது இதுதான் சொல்லணும். ஆஃப் ஏ ஓப்பனிங் லாஜிக்கான சினிமாங்கிறத நந்தா பெரியசாமி இதுவரை அவர் ஒரு 5 படம் பண்ணிட்டாரு. 5வது படம். கடைசியா அவர் படம் பண்ண படம் ஆனந்தம் விளையாடு வீடு. ரொம்ப அற்புதமான ஒரு குடும்ப கதையை சொல்லியிருந்தாரு. இதுல ஒரு நேர்மையானவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறதான் தெளிவான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. லாட்டரி சீட்டுங்கிறது தமிழ்நாட்டுல கிடையாதுங்கிறதுனால குமுளி பார்டரை செலக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு இடையில சினிமானாலே ஒரு அகாஜுவா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம தம்பிராமி அந்த படத்துல காமெடிஸ் பண்ணியிருக்காரு. லண்டன் ரிட்டர்ன் நடிச்சிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஷியாம் பஸ் டிரைவர், பொறுப்பான பஸ் டிரைவரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்ரீமன் அந்த யானைகிட்ட மாட்டிட்டு முழிக்கிற மொழி இருக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா திருமாணிக்கம்
சபாஸ் மாணிக்கமா தான் இருக்குன்னு சொல்லலாம். நேர்மைய ஒரு 3 மாசம் ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். தசமபாகமா சர்ச்சுக்கு நீ டொனேஷன் கொடுத்துரு. இதுல பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நந்தா பெரியசாமியோட நட்புக்காக லிங்குசாமி இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணார். மாஸ்டர் பீஸுங்கிற நிறுவனம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது. படத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒவ்வொன்றுமே பிளஸ் தான். மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர் தான் மியூசிக் டைரக்டர். கேமரா சுகுமார், சும்மா சொல்லவே வேணாம். குமுளிய வந்து ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா அற்புதமா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கக்கூடிய படம், குழந்தைகளோட பார்க்கக்கூடிய படம். இந்த படத்துல ஹைலைட் சீனு எல்லாரும் சொல்லியும் கேட்காது, தான் பொண்ணு சொல்லி கேட்பாங்கிறக்க அந்த வாய்ஸ் பேச தெரியாத பொண்ணை அப்பாவை கூப்பிடுமான்னு கூப்பிட சொல்லுவாங்க. அந்த இடத்துல தன்னோட கடந்த கால வாழ்க்கையில பிளாஷ்பேக் அங்கதான் ஓபன் பண்ணி முடிக்கிறாரு. அப்பா இப்ப திரும்ப வரவாம்மா, சொல்லுமா அப்பா திரும்ப வரமான்னு. வேணாம்ப்பா நீ போப்பான்னு அந்த இடத்துல தேட்டரை கண்கலங்க வைக்குது. சில சீன்கள்ல வந்து இதயம் பலவீனமானவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா இதயம் உள்ளவங்க அத்தனை பேருமே அந்த சீன்ல அழுதுருவாங்க. படம் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் நந்தா பெரியசாமி இயக்கியிருக்காரு. நேர்மையான நோக்கத்தோடையும் கூப்பிட்டா கண்டிப்பா கடவுள் வருவார். இந்த படம் அவருக்கு சரியான வெற்றி படமாகும். படத்தை பொறுத்த மட்டும் நல்ல கதை, நல்ல ஸ்கிரீன் பிளே, இசை, எல்லாருமே டீம் ஒர்க் பெட்டர் ஃபார் ஆல். எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராசியான கம்பெனி. திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசாமி அவர் தம்பி போஸ் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் மாபெரும் வெற்றி படம், இல்லை எந்த ஐயப்பாடும் இல்லை. வணக்கம், வாழ்த்துக்கள். என்னோட எடிஷன் டைம்ஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான். வணக்கம்.